சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளி. ஹே ஆல், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ஒரு வெட்டிங்க்கு நான் எப்படி பேக் பண்ணுறேன் அண்ட் வலிமா வெட்டிங்க்கு முந்தின நைட் எப்படின்றது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாரி வந்து வச்சு நாள் வியாபாரம் வச்சுருந்ததுண்டு. ஸோ அதையுமே நான் வெட்டிங்க்கு ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஐடியா ஆகி. ஸோ நான் என்னென்னலாம் பேக் பண்ணுறேன்டா, இது வந்து ஒரு 4 days ப்ரோக்ராம் மாதிரி வெட்டிங். மெஹந்தி நைட்டுக்கு எங்களுக்கு போக கிடைக்கல. ஸோ தேர்ஸ்டே ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வலிமா வெட்டிங், இது மூணும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லக்கேஜில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எங்கள்கிட்ட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு 2 hours மாதிரி எடுக்கும். வெட்டிங்கில் தான் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லாருமே மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஏர்லியாக போனதுமே மிச்ச நாள் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, ப்ரைடுமே நாங்கள் போகிற டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு போகிற டைமே ஆகிட்டுது. ஸோ குயிக்காக ப்ரைடோடு பேசிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் எடுத்துகிட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஷார்ட் ஈட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி இருந்தது டீயோட. ஸோ இது வந்து ப்ரைட் போகிற கிளிப் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, ப்ரைட் போனதோடு இந்த மாதிரி சிட் சேட் பண்ணிவிட்டு வலிமாக்கு யார் யார் போகிற அந்த மாதிரியெல்லாம் பேச்சு நடந்துட்டு இருந்தது. லிஸ்ட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து லேட் நைட் டின்னர். ஸோ எல்லாருமே பேசிகிட்டு இருந்ததால் லேட் நைட் டின்னருக்கு வந்து இதுதான் இருந்தது: ரைஸ், கோவா சுண்டல், தால் கறி அண்ட் சிக்கன் கறி. ஸோ எல்லாருமே பேசிட்டு நாங்கள் டின்னர் எடுத்தோம். இந்த கிளிப் எடுத்தது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் தான் நான் அவங்களோட ஜஸ்ட் கிளிம்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லன்ச் எடுத்ததோடு எல்லாருக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. என்னென்னா, பேப்பர் மடிக்கிற வேலை. எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீலங்கன் வெட்டிங்கில் வந்து டிஷ்யூ வச்சு பேப்பர் கொடுப்பாங்க சஹன் வைக்கிறனால. இங்கே வந்து சரியான ஹீட். ஸோ ஐஸ்கிரீமுமே வாங்கி எடுத்துகிட்டு பேப்பர் மடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் வந்து எல்லாம் கொலாப்ஸாக இருந்தது. அதோடய டிஷ்யூ வச்சு பேப்பர் எல்லாம் எல்லோரும் சேர்ந்தே நாங்கள் மடிச்சிட்டோம். அதோட என்ன, ஈவினிங்க்கு வந்து இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வச்சு டீ டைமுமே முடிச்சாச்சு. இந்த கிளிம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, வெட்டிங்க்கு குக் பண்ண தேவையான வெஜிடபிள்ஸ் அண்ட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்திருந்தது. அதேமே கிளிம்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன். இது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே எடுத்த ப்ளாக். சாட்டர்டே வந்து வலிமா, அதுக்கு போகிறதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிற. ஸோ நாங்களுமே ரெடி ஆகிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து போகிற மாதிரி பிளான். ஜஸ்ட் ஒரு 40 minutes தான் வலிமா நடக்கிற பிளேஸ். ஸோ அங்கே போகிறதுக்காக நாங்களுமே பஸ்ஸில் ஏறியாச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறதுமே ஒரு ஜாலி தான். வலிமாக்கு மோஸ்ட்லி இன்வைட் பண்ணியிருந்தது எல்லாருமே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த பஸ்ஸில் தான் போனோம். ஸ்ரீலங்காவில் என்ன வெக்கேஷன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுது. அதனால தான் எனக்கு இந்த வெட்டிங்குமே போகிற சான்ஸ் கிடச்சிச்சு. நாங்கள் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து ரோட், 2 சைடுமே குளம். நான் வீடியோவில் காட்டுறதை விட இந்த பிளேஸ் நாங்கள் நேரில் பார்க்குற நேரம் மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ ஜஸ்ட் வந்து நான் கிளிம்ஸ் மாதிரி எடுத்து கவர் பண்ணிக்கிறேன் வீடியோவில். 40 minutesன்றனால பெரிய ட்ராவல் பண்ணுற டைம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் வலிமா நடக்கிற ஹாலுக்குமே வந்துட்டோம்.
ஃபஸ்ட் வந்து நாங்கள் போனதோடே பிரைட் கூட பேசிட்டு நெக்ஸ்ட் என்ன லஞ்ச் எடுக்கிறது தான். இப்போ நாங்கள் லஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் உட்காந்துக்கிறோம். ஸோ இந்த எங்களோட இருக்கிற எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்கன் ஆத்தென்டிக் இந்த வெட்டிங் ரைஸ் கொம்போ தான். கலியா கறி, பீஃப் கறி, சிக்கன் டெவல் அண்ட் ஜாம். எப்போவும் ஸ்ரீலங்கன் ரைஸ் கொம்போ, ஸ்பெஷல் இந்த வெட்டிங் ரைஸ் கொம்போ அடிப்பொலி டேஸ்ட் தான். ஸோ அன்றைக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. லஞ்ச் எல்லாம் எடுத்து முடிஞ்சு ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டியது தான். பிரைட் க்ரூம் கூட ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கணும். நாங்கள் போகிற டைம் நிறைய க்ரௌடாகவே இருந்தது. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். இது தான் என் அவுட்ஃபிட், வெட்டிங் அவுட்ஃபிட் வலிமாக்கு. எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருந்ததால் எல்லாரோடையுமே பேசி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னண்டா வெட்டிங் லன்ச் எல்லாம் வச்சு முடிஞ்சாச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகிறோம் கோப்பி கொடிக்காக. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே தெரிஞ்சிருக்கும், இந்த கோப்பி கொடி வந்து வெரி ஸ்பெஷல். நாங்கள் வார டைம் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்தது. எல்லாருக்கும் சஹனில் வச்சு எடுக்க தான் சொன்னாங்க. பட் லன்ச் வாஸ் ஸோ ஹெவி. அதோட பிரைடுமே வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ நான் வந்து காஃபி மட்டும்தான் எடுத்தேன். காஃபி எல்லாம் குடித்து முடிஞ்சதோட பிரைட் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வரனால 2 பேர் மட்டும் இருந்து பிரைடை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பேக் டு ஹோம். நாங்கள் ரிட்டர்ன் போகிற நேரம் அந்த ரோட்டில் வியூ இப்படி தான் இருந்தது. சன்செட்டும் கிட்டன்றனால வியூ பியூட்டிஃபுல்லாக இருந்தனால நாங்கள் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோஸுமே எடுத்துட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பேக் டு ஹோம். நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பிரைடுமே வந்தாச்சு. பிரைடுக்கு ஒரு ஹியூஜ் வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தது. பொக்கே எல்லாம் கொடுத்து ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிவிட்டு இட் வாஸ் ஸோ நைஸ். ஸோ பிரைடுமே வந்தாச்சு. ஹோப் ஆல் யூ வில் லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 வெட்டிங் vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.